குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதோ, இல்ல குழந்தைங்க சாப்பிடும்போது மட்டும் டிவி, ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடுறாங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல டாக்டர். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் தானே பார்க்குறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, யூ ஆர் ராங். ஏன் நான் சொல்றேன்? 3 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுடைய பசி, அவங்களுடைய ஃபுல்லா ஆனது அப்படின்றது வந்து பாடி சிக்னல்ஸ் மூலியமா தெரியப்படுத்தும். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்க, வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப இன்டென்ஸா அதை பார்த்துட்டே இருப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சா, அவங்களுக்கு நிறைஞ்சிருச்சா, இல்லை இன்னும் பசி எடுக்குதா அப்படின்ற எதுவுமே தெரியாது. இது 2 விஷயம் வரலாம். ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஓவர் வெயிட், ஒபிசிட்டி ஆகிறது சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு எவ்வளவு சாப்பிட்டோமே தெரியல, எனக்கு பெருசா பசி எடுக்குன்னு குழந்தைங்க சாப்பாடே விட்டுருவாங்க. ஸோ அண்டர் வெயிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 2வது டைஜஷன். ஸோ குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு டிவியில பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு சாப்பிடும் போது மெல்லவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் சில குழந்தைங்க வந்து வாயிலேயே அந்த ஃபுட்டை வச்சுட்டு இருப்பாங்க. பிளஸ் மெல்லாமையே டக்குன்னு சில சமயம் ஸ்வாலோ பண்ணுவாங்க. நம்ம மிரட்டணும் அப்படின்னா தண்ணி கொடுக்குறோம்னா உடனே முழுங்கிடுவாங்க. ஸோ அந்த ஸ்வாலோயிங் வந்து ஈஸியா இருக்கும், பட் சூவிங் இருக்கவே இருக்காது. ஸோ இதனால டைஜஷன் இஷ்யூஸ், கேஸ் இஷ்யூஸ் அதுவும் வரும். அதனால நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் பாத்தீங்கன்னா வந்து அடிக்கடி அந்த கால எழுத வயிறு வலி, இல்ல அப்பப்ப வயிறு வலி வருது, அதுக்கப்புறம் சரியா போயிடும். இந்த மாதிரியான இன்டர்மிட்டன்ட் அப்டாமினல் பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 3வது விஷயம், இந்த மீல் டைம், அதாவது சாப்பாடு எப்படியாவது நம்ம குழந்தை கொடுத்தா போதும் அப்படின்னு நிறைய மதர்ஸ் நினைக்கிறது உண்டு. பட் அப்படியெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாம சாப்பாடு கொடுக்குற அந்த டைமை வந்து ஒரு ஃபேமிலி டைமா ஆக்குங்க. அந்த டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன்ஸ். அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தும். மீல் டைம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்கிரீன் டைம். ஞாபகம் வச்சுக்கோங்க.